ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு காலியான பேஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம். இந்த பாக்ஸில் நான் இன்னைக்கு பெயிண்ட் பண்ண போகிறேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரித்து எடுத்துடணும். பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்கு மேலே பேட்டர்ன் பேப்பர் அல்லது ஃபோம் ஷீட் இது மாதிரி கூட நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கவர் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை கலர் பேப்பரோ இல்லை ஒயிட் பேப்பரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது பேட்டர்ன் மாதிரி வரைஞ்சிட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு ஒரு மார்க்கர் பென் யூஸ் பண்ணி இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஈக்குவலான அளவுக்கு இந்த 2 பாக்ஸுமே இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒன்று பெரியதாகவும் இன்னொன்று சின்னதாகவும் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டையுமே நீங்கள் கட் பண்ணும்போது கிராஸாக இருக்கிற மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்காக கிராஃப்ட் நைஃபோ இல்லைனா சிசர்ஸோ இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சிசர் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸை 2 பீஸாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நியூஸ் பேப்பரை அல்லது வேஸ்ட் பேப்பரை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் நான் மாஸ்கிங் டேப் எப்படி ஸ்டிக் பண்ணுறனோ அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்களும் என்ன மாதிரியே மாஸ்கிங் டேப் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் மாஸ்கிங் டேப் எடுத்து இந்த பாக்ஸில் பாதி வரைக்கும் மட்டும் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாஸ்கிங் டேப் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் செல்லோ டேப் இருந்ததுன்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸில் நான் எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கனோ அதே மாதிரியே மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி இன்னொரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ்லேயும் நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக நம்ம டூத் பேஸ்ட் பாக்ஸ் தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால இதை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ஸ்டிக் ஆகி இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம இதில் ஏதாவது வெயிட் வைக்கும்போது அது பிரியாமல் இருக்கும். இப்போது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இது நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகி இருக்கிறதுக்காக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். இதே மாதிரியே இன்னொரு பாக்ஸ்லையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் மாஸ்கிங் டேப் ஸ்டிக் பண்ணியிருக்கேன்ல, அந்த இடத்து வரைக்கும் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நிறையாவே க்ளூ இருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கிராஃப்ட்டுக்காக கொஞ்சம் ரைஸ் தேவைப்படும். அதனால நான் கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட எந்த ரைஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ரேஷனில் வாங்கின அரிசி இருந்தால் கூட நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த அரிசியை நான் போடும்போது இந்த அரிசி சிந்தாமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு பவுல் வச்சுருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணி அதில் ஸ்டிக் ஆகாத ரைஸ் எல்லாத்தையும் திரும்பவும் அந்த பவுல்லையே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரியே மீதி இருக்கிற 4 சைட்லேயுமே நான் இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரைஸ் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போ செஞ்சுருக்கிற மாதிரியே இன்னொரு பாக்ஸ்லையும் நான் ரைஸ் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரைஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நான் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அக்ரிலிக் பெயிண்ட் இருந்துச்சுன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட நம்ம இதில் கலர் பண்ணிக்கலாம். நான் கோல்டன் கலரில் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சுக்கோங்க. வேணும்னா மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஸ்டிக் பண்ணியிருந்த இந்த மாஸ்கிங் டேப்பை நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த கிராஃப்ட்காக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரைஸ் நான் இதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணியிருந்தேன்ல, அப்படி ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் ரைஸ் எல்லாம் சிந்தி இருந்துச்சுல்ல, அந்த ரைஸில் எப்படினாலும் கொஞ்சமாவது க்ளூ ஸ்டிக் ஆகியிருக்கும். அதனால இதை நீங்கள் குக் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ண வேண்டாம். கிராஃப்ட் பண்ணுறதுக்காகவே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டூத் பேஸ்ட் பாக்ஸில் கலர் பண்ணுறதுக்காக நான் ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்கிற ஒயிட் கலர் எடுத்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பாக்ஸுக்கு கலர் பண்ணிக்கிறேன்.
ஒரு பாக்ஸுக்கு ஒயிட் கலர் குடுத்துருக்கேன். இன்னொரு பாக்ஸுக்கு நான் பிளாக் கலர்ல இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து கலர் பண்ண போறேன். 2மே ஒரே கலர்ல குடுக்குறதுனாலும் நீங்க குடுத்துக்கலாம். பிளாக் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணியிருந்தது கம்ப்ளீட்டா ட்ரை ஆகிருச்சு. கோல்டன் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் எப்பவுமே சூப்பரா இருக்கும். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணியிருந்தது ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்கிற பிளாக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட். அது கொஞ்சம் 1 வருஷத்துக்கு மேலே ஆகியிருந்தது. அதனால இது நல்லா திக்காக இருந்ததுனால ஒரே ஒரு வாட்டி தான் கலர் பண்ணேன். ஃபுல் கவரேஜ் கொடுத்துருக்கு. எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் வெளியில் தெரியல. ஆனால் ஒயிட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருந்தேன்ல, அது இப்போ தான் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. அதனால அதை மட்டும் நான் திரும்பவும் இன்னொரு கோட்டிங் கொடுத்துருக்கேன். எப்போவுமே ஒயிட் கலர் நம்ம அப்ளை பண்ணுறோம், இல்லை லைட் கலரில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி செஸ்ஸோ அப்ளை பண்ணிடுங்க. செஸ்ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒயிட் கலர்லேயோ இல்லை லைட் கலர்லேயோ பெயிண்ட் யூஸ் பண்ணி திரும்பவும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். டோட்டலாக டபுள் கோட்டிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இது. இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒயிட் கலரும் கோல்டன் கலரும் காம்பினேஷன். இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து நம்ம பென் ஹோல்டராவோ இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரியோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸோட பேக் சைடில் டபுள் சைடட் டேப் ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஸ்டடி டேபிள் மெட்டலில் இருந்தாலோ அல்லது கபோர்ட் மெட்டலில் இருந்தாலோ இந்த பாக்ஸுக்கு பேக் சைடில் மேக்னெட் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் உங்கள் கபோர்டில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இதை பென் ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.